ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். இந்த காலை வேளையில் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்மை ஆண்டவர் சரியான பாத்திரங்களாய், உகந்த பாத்திரங்களாய் நம்மை மாற்றி வழிநடத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உதாரணத்திற்கு, நம்முடைய வீட்டில் கனமுள்ள பாத்திரம் இருக்கும், கனவீனமான பாத்திரம் இருக்கும். இது எந்த பாத்திரமாக இருந்தாலும் நாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்திவிட வேண்டுமே. ஆனால் அந்த பாத்திரத்தில் அழுக்கோ தூசியோ குப்பையோ இல்லாதபடிதான் அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவோம். இப்போ ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் சுத்தமாக இருக்கும்படி அந்த பாத்திரத்தை நாம் பயன்படுத்துவது வழக்கம். அப்போ தான் அதில் டீ குடிக்க முடியும், காஃபி குடிக்க முடியும், சாப்பாடு போட்டு சாப்பிட முடியும். அந்த தட்டில் அழுக்காக இருக்குது, நேற்று சாப்பிட்ட அழுக்கு அப்படியே இருக்குது, இன்றைக்கி அதிலே போட்டு சாப்பிடுவோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். அதே போல் நம்முடைய பாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டுமே. ஆனால் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு கூறுகிறது. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்னா நம்மை பயன்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார். அப்போ நம்ம பாத்திரம் எப்படி இருக்கணும்? அழுக்கு எங்கேயாவது இருக்கா, தூசி எங்கேயாவது இருக்கா? இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், ஆனால் அந்த பாத்திரத்தை கழுவி தான் அவங்க பயன்படுத்துவாங்க. கழுவி தொடச்சி அப்புறம் தான் அதை பயன்படுத்துவாங்க. இது நம்ம பல இடங்களில் பார்க்க முடியும். ஒரு முறை ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் இது. சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தெய்வ மனிதர் திபத்தில் அவர் அடிக்கடி ஊழியத்துக்கு போகிறது வழக்கம். அப்படி திபத்தில் போகும் பொழுது அங்கே திபத்துடைய பழங்குடி, அங்கே திபத்தில் நிறைய பழங்குடியினர் இருக்கிறார்கள். அந்த திபத்தில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அவர்களிடத்தில் இவர் போன பொழுது அந்த தலைவர், அந்த ட்ரைப்ஸுடைய தலைவர் இவரை கனப்படுத்தி வாருங்கள் ஐயான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு காலை உணவுக்கு அவரை தங்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள். காலை உணவு நீங்கள் எங்களோட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டார். ரைட். அப்போ என்னென்னா, அந்த ட்ரைபுடைய பழக்கம் எப்படின்னா, ஆண்கள் எல்லாம் வந்துடுவாங்க. அந்த ட்ரைப் கூட்டத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆண்கள் இருந்தாலும் 50 பேர், 20 பேர், 40 பேர், எத்தனை பேர் அந்த ட்ரைபில் இருக்காங்களோ அவ்வளோ ஆண்களும் ஒன்றாய் கூடி விடுவார்கள். அதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு 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 இடத்த அவங்க ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே சில கற்களை அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க வந்தோடனே அவங்க சீட்டாராம், அந்த கல் தான் அவங்க சீட்டு, சேர்லாம் கிடையாது. அங்கே வந்து ஏன்னா அது லேட்டிடியூட் அதிகம், ஹை லேட்டிடியூடில் இருக்கிற மலைகள். அந்த மலைகளில் ஒவ்வொரு பொருளும் எடுத்துகிட்டு போகணுன்னா கீழே இருந்தால் பிளைன்ஸ்லேருந்து போகணுன்னா பயங்கர கஷ்டம். எல்லாம் முதுகில் தூக்கிட்டு தான் போகணும். அங்கே வாகன வசதியெல்லாம் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க, எல்லாம் லைனாக உட்காந்துருக்காங்க. கப்பல்லாம் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் எப்படி தட்டு கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹோட்டல்ஸில் எப்படி தட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க, அப்புறம் சாப்பாடு வந்ததுன்னா அந்த தட்டில் போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி
அந்த ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா, முதல்ல டம்ளர் கொடுத்துருவாங்க. டீ டம்ளர் வந்துடும். இப்போ காலைல வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே டீ டீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வரும். அப்போ முதல்ல டீ, அந்த டீலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீ டம்ளர் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இவருக்கும் அந்த டீ டம்ளர் வந்துடுச்சு. அந்த டீ டம்ளரை பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த டீ டம்ளர் கழுவாமலே இருக்குது. அந்த ட்ரைப்ஸ் வந்து கழுவ மாட்டாங்க போல். டீ குடிச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க. அப்புறம் அதிலே டீ ஊற்றி குடிப்பாங்க போல். அது அந்த ட்ரைபு. அப்போ இது கழுவலை. உடனே இவர் சாது சுந்தர் சிங் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பக்கத்தில் இருந்த அந்த தலைவர், அந்த ட்ரைப்ஸுடைய தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா இந்த கப்பு கொஞ்சம் அழுக்காக இருக்க அப்படின்ட்டுருக்காரு. அவர் உடனே, ஐயா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி நாக்கை உள்ளே விட்டு தொலைவி அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாராம். அதுக்கு சாது சுந்தர் சிங் எழுதுகிறாரு, நான் அமைதியாக அந்த கப்பிலே வந்து வாங்கி குடிச்சிருக்கணும். நான் அதை விட்டுட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அவன் எச்சி ஃபுல்லாக தடவி தான் கொடுத்தான் எனக்கு. அதை நான் குடிக்கலைன்னா அங்கேருந்து நான் உயிரோடு வர முடியாது. அதனால் அன்னைக்கு நான் குடித்தேன். அப்போ பாருங்கள், பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு டீ குடிக்கவோ தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ அந்த பாத்திரத்தை பயன்படுத்த அருவருப்பாக இருக்கும். நம்முடைய பாத்திரமும் அப்படிதான். கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் அப்படின்னா நம்முடைய பாத்திரம் சுத்தம் உள்ளதாக இருக்கணும். நம்ம பாத்திரத்தில் அழுக்கோடு கூட கொண்டு போய் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணவோ அந்த பாத்திரத்தில் உணவு அருந்தவோ முடியாது. அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாம் அதை செய்ய மாட்டோம். அப்போ ஆண்டவர் அதுக்கு தான் நேசிக்கிற ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை சிக்ஷிக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை இவர் சுத்தம் பண்ணுகிறார். He cleanses us, He purifies us, He sanctifies us. அப்போ ஆண்டவர் இதை சுத்தம் பண்ணாதான் இந்த பாத்திரத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தையோ வல்லமையோ கொடுத்து நம்மை பயன்படுத்த முடியும். இந்த ஞானம் நமக்கு இருக்கணும், இந்த கிருபை, இந்த அபிஷேகம் நமக்கு இருக்கணும். ஐயோ ஆண்டவர் ஆண்டவர் இது என்னது சோதனை, இது என்னது இது வேதனை அப்படிலாம் இல்லை. உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை நேசிக்கிறார். அதனால் இந்த பாத்திரத்தை ஆண்டவர் சுத்தம் பண்ணி பயன்படுத்துகிறார். இந்த சுத்தம் பண்ணுற நேரத்தில் தான் நமக்கு அது இந்த பாத்திரத்தை தேய்க்கும் போது வலிக்கும், தண்ணீரை முக்கி எடுக்கும் போது வலிக்கும், உள்ள கழுவும் போது வலிக்கும், இதெல்லாம் இருக்கும். சிலர் என்ன நம்ம சொல்லும், நான் வந்து ஆத்மார்த்தமாக கர்த்தரை தேடுறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் ஞானஸ்தானம் ஏசு எடுத்துட்டார்ல. இது பாருங்க, இது ஒரு உபதேசம். இப்போ ஞானஸ்தானம் ஏசு எடுத்துட்டார்ல. டேய், ஏசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. எதுக்கு எடுத்தாரு? நீ நான் எடுக்கணும்னு காட்டுறதுக்கு தான் அவர் முன்மாதிரியே எடுத்து காமிச்சார். நானே எடுத்துட்டேன்டா, நீங்களாம் எடுக்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. இது நம்மால் அவரே எடுத்துட்டா நான் ஏன் எடுக்கணுன்றான்? இந்த ஞானிகளை என்ன சொல்கிறது? நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஞானிகள் புறப்பட்டு கிளம்பி வந்திருக்காங்க. அதில் இது ஒரு ஞானி. நான் சொல்கிறேன், அவ பாவம் இல்லாத அவரே ஞானஸ்தானம் எடுத்தார்னா நீ என்னெல்லாம் பண்ண? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் பிறந்ததே பாவம் செய்யலைங்க. நீ பிறந்ததே பாவத்தில் தான். நான் பிறந்தது பாவம் செய்யலைங்க. கேளுங்க, சக்கரை திருடல, உள்ள சீனி இருக்கும், சீனியை போய் திருடல. அதுவா அம்மா கறி செஞ்சு வச்சுருப்பாங்க, அப்படியே நைஸாக போய் 2 கறி ஊற்றிக்கு வாயில் போட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் வரல நீ, அதெல்லாம் திருட்டா? வேற என்ன? பணம் திருடினா தான் திருட்டா? இதெல்லாம் தான் திருட்டு. அதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட்றது தானே, எடுத்து சாப்பிட உனக்கு தான் வச்சுருக்காங்க, நீ எதுக்கு திருடி சாப்பிட்ற? சிலர் இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி ஆண்டவர் நம்ம சிக்ஷிக்கிறாருன்னா நம்முடைய பாத்திரத்தை சுத்தம் பண்ணுறாரு.
நம்ம பாத்திரத்தை சுத்தம் பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் அவருடைய பானம், அதாவது அவர் இந்த பாத்திரத்தை பயன்படுத்த போகிறதற்கான அடையாளங்கள் அது. அதனால தான் அவர் நேசிக்கிறவரை சிக்ஷிக்கிறார். சிலர் புலம்புறது, எனக்கு மட்டும்தான் உன்னதான் நேசிக்கிறாரு, எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகள், எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை. எப்பா, உன்னை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறனால தான் உன்னை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறாரு, உன்னை ரொம்ப ஆண்டவர் அன்பு வச்சிருக்காரு, உன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்காரு. அதனால தான் இந்த பாதையில உன்னை கடந்து வர பண்ணுகிறார். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் பாதையில கடந்து வர பண்ணுகிறாரே அல்லாமல் அவர் கைவிட்டுட்டு கைத்தட்டி வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. பிசாசு கைத்தட்டி வேடிக்கை பார்க்கும். ஆனா கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர், தம்மை அர்ப்பணித்தவர். அவர்களை அரவணைக்காது விடுவது எப்படி? அவரை அரவணைக்காது இருப்பது எப்படி? ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருந்தப்ப அந்த கூட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கலை. அங்கே போராடி ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒரு அற்புதம் நடக்கலை. அந்த கூட்டத்தில் நிறைய மக்கள் தேவையோடு வந்திருக்கிறாங்க, ஒரு அற்புதம் நடக்கலை. அப்போ நான் ஆண்டவரே இது என்னப்பா இது? உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க ஜனங்க, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே, ஒரு சுகம் உண்டாகலையே, ஒரு அற்புதம் நடக்கலையே, ஒரு வார்த்தை வரலையே, என்னப்பா அப்படின்னு சொல்லி போராடின பொழுது ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அவர் கை கட்டப்பட்டிருந்தது. அவர் சொன்ன, நான் கிரியை செய்யக்கூடாதபடி நான் நிற்கிறேன். பாவம், ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் நான் கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கிறேன். இங்கே உள்ளே உட்காந்துருக்கிறான்ல, ஒரு சிலரை காமிச்சு அவெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாரு, இவன் பண்ணதில் நான் இங்கே கிரியை செய்ய முடியல, தீட்டுப்பட்டு இருக்குது. அவன் செய்த பாவத்து நிமித்தம் இவனுடைய கிரியில் அங்கே விளங்க பண்ண முடியல, பிசாசு அதை தடுக்கிறான், என் கரம் கட்டப்பட்டிருக்கிறது. அவன் கண்ணீரோடு அவர் சொல்லுகிறார், இந்த 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 பாவத்தை நிமித்தம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வச்சு, பாவம் செஞ்சவங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி அதில் கண்ணீரோடு சிலர் அற்புதமாக அழுது, ஆண்டவரே பாவத்தை மன்னிங்கன்னு கேட்ட பொழுது தான் அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது, சுகம் உண்டாக ஆரம்பித்தது. அதுதான் சக்ஸஸ். அப்போ ஒரு காரியம் நடக்கலைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இது எதனாலப்பா? ஒருவேளை நாங்கள் குறைவு இருக்குது, எங்ககிட்ட என்ன குறைவு இருக்குது? ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் இருந்தால் நான் எப்படி அங்கே கிரியை செய்ய முடியும்? சில பாருங்க, நல்ல வெள்ளம் சொல்லியமாக இருப்பாங்க, நல்ல டீக்காக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, முகத்தில் பெயிண்ட் எல்லாம் பக்காவாக அடிச்சிருப்பாங்க, அப்படி சூப்பராக வந்து நிற்பாங்க. நின்றுட்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது பாவத்தில் கிடக்கும். வெளியில் வந்து சொல்கிறது, எனக்கு ஆண்டவருக்கு இடையில் அப்படி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு சொல்லும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவும் வேதனை, அவ்வளவும் காயம், அவ்வளவும் வேதனை. அதோடு வந்து உட்காந்துட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் நமக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ண போனால் ஆண்டவர் சொல்லுவார், ஜெபிக்காத. நாங்கள் இல்லையே, நீ ஏன் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுற? ஊழியத்தில் அப்படி ஒரு சிலருக்கு ஜெபிக்காம நான் அனுப்பியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரே ஜெபிக்க வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண முடியாது. அப்போ நம்முடைய வாழ்வில் அவர் நம்மை சிக்ஷிக்கிறார்னா நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ரொம்ப சிக்ஷித்தா ரொம்ப நேசிக்கிறார். நம்ம பாத்திரத்தை சுத்தம் பண்ணி பயன்படுத்த போகிறார். அப்போ உங்களை சிக்ஷிக்கிறார்னா உங்களை பயன்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சந்தோஷமாக அந்த பயன்படுத்துவதில் மறந்து விடாதீர்கள். அதில் ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துவதை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறதை காண்பீர்கள்.
ஆமென். ஆமென்.